நாங்க இத்தோட நிக்க மாட்டோம், எங்களுடைய அடுத்த ஆட்டத்தை துவங்குறோம் அப்படின்னு அமெரிக்காவினுடைய அதிபர் திரு ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறார். இது வெறும் அறிவிப்போட இல்ல, அமெரிக்காவினுடைய ட்ரெஷர் செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் பல மிக முக்கியமான நாடுகளுடைய தலைவர்களுக்கு இந்தியா குறித்தும் சீனா குறித்தும் சில முக்கியமான முடிவெடுக்க சொல்லி ஆன்லைன்ல நேர்த்திக்கு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக G7 நாடுகளும் நேட்டோ நாடுகளும் இந்தந்த வேலைகளை உடனே செய்யணும் அப்படின்னு ஒரு கடிதத்தை அமெரிக்காவினுடைய ட்ரெஷர் செக்ரட்டரி சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக இந்தியாவையும் சீனாவையும் காலி பண்ணுவதற்காக ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறார்கள். அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் நடைமுறைக்கு வந்தால் இந்தியா என்ன ஆகும்? ஒட்டுமொத்தமாக இந்திய பொருளாதாரத்தை குலைப்பதற்காக G7 நாடுகளும் நேட்டோ நாடுகளும் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார்கள்? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வர்த்தக போர் இப்ப அடுத்த கட்டத்தை நகர்ந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய அதிபர் திரு ட்ரம்ப் அவர்கள் அதிரடியான சில முடிவுகளை எடுத்திருக்கிறார். அது குறித்தான அறிவிப்புகளை பொதுவெளியில பத்திரிகையிலே வெளியிட்டிருக்கிறார். அந்த மீட்டிங் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. ஏனடா இவ்வளவு வேகமான சில நடவடிக்கைகளை அமெரிக்கா இந்தியா மீதும் ரஷ்யா மீதும் முடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்கிறது. இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, முந்தா நாள் அமெரிக்காவினுடைய ட்ரெஷர் செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, G7 நாடுகளினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ்ட ஆன்லைன்ல ஒரு கூட்டம் போட்டிருக்கிறார். G7 நாடுகள்லாம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ், US, UK, ஜெர்மனி, ஜப்பான், இட்டாலி அண்ட் கனடா. இந்த 7 நாடுகள். இந்த 7 நாடுகள் ஏன் G7 சொல்றாங்க அப்படின்னா, ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் நேஷன், அதாவது நல்ல வளர்ந்த நாடுகள், இன்னும் வேகமாக அதனுடைய பொருளாதார வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கு. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஜப்பானை தவிர்த்து மீதி எல்லாமே அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் தான். ஸோ இந்த நாடுகளினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ்ட நேத்தைக்கு ஆன்லைன்ல அமெரிக்காவினுடைய ட்ரெஷர் செக்ரட்டரி பேசியிருக்கிறார். இவங்களுடைய அடுத்த கட்ட முடிவு என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா மட்டும்தான் இந்தியா மீது 50% வரி போட்டிருக்கிறாங்க. இது இத்தோட நிற்காம இந்த G7 நாடுகள், அதாவது யூகேவா இருக்கட்டும், ஜெர்மனியா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், இட்டாலியா இருக்கட்டும், கனடா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்தியாவின் மீது நீங்க 50% வரி போடணும், இல்ல அதுக்கு மேல நீங்க வரி போடணும். இன்னும் ஒரு படி மேல போய் அமெரிக்காவினுடைய தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சைனா, இந்தியா இந்த 2 நாடுகள் தான் ரஷ்யா கிட்ட இருந்து அதிகப்படியான எண்ணெய் பொருள் வாங்குறாங்க. அதாவது க்ரூட் ஆயிலை வாங்கி பெட்ரோலா தயாரிச்சு வேற வேற நாடுகளுக்கு விற்கிறாங்க. பெரும் தொகையான பணத்தை அவங்க தான் ரஷ்யாவுக்கு கொடுக்குறாங்க. அதனால தான் ரஷ்யா உக்ரைன் மீது தடை இல்லாமல் இந்த யுத்தத்தை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த ரஷ்யா வார முடிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, சைனா இந்தியாவின் மீது அமெரிக்கா எப்படி வரி போட்டிருக்கிறாங்களோ அதே போல இந்த G7 நாடுகளும் உடனடியாக வரி போடணும் அப்படின்னு சொல்லி நேத்தைக்கு கூட்டத்தில் ஆன்லைன் மீட்டிங்ல பேசி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வெறும் G7 நாடுகளோட முடிய போறது கிடையாது. அடுத்தபடியாக நேட்டோ நாடுகளோடையும் இந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, நேட்டோல 32 நாடுகள் இருக்காங்க. இதுல அமெரிக்கா, UK, பிரான்ஸ் இது மாதிரியான ஐரோப்பிய நாடுகள் தான் எல்லாமே. இந்த நேட்டோ அப்படிங்கிறது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இது ஒரு விதமான ராணுவ கூட்டமைப்பு தான். இது 1949 சோவியத் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த பனிப்போர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பனிப்போர் காலகட்டத்தில் அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட ஒரு ராணுவ கூட்டமைப்பு நேட்டோ அப்படிங்கிறது. அதே போல சோவியத் ரஷ்யா அவங்களும் வார்சா பேக்ட்னு ஒரு கூட்டமைப்பு வச்சிருந்தாங்க. அது 1990 சோவியத் ரஷ்யாவினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு, உடைவுக்கு பிறகு அந்த வார்சா பேக்ட் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துருது. ஆனா அமெரிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நேட்டோ இன்னுமே ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு மையமே இந்த நேட்டோ தான். இந்த நேட்டோ நாடுகளுடைய கூட்டமைப்புல உக்ரைன் சேர்றதாக பிளான் போடுறாங்க. அப்படி சேர்ந்தாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா, UK, பிரான்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனி, இந்த ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகளுடைய மொத்த இராணுவத்துக்குமான ஒரு தளவாடத்தை பொருத்தக்கூடிய இடமாக ரஷ்யாவினுடைய பார்டர்ல இருக்கக்கூடிய உக்ரைன்ல கொண்டு வச்சிருவாங்க. அப்ப முழுக்க முழுக்க ரஷ்யாவினுடைய பாதுகாப்பை அளிப்பதற்காகவே அமெரிக்கா இந்த நேட்டோ கூட்டமைப்பை பயன்படுத்துறாங்க. அதனால உக்ரைன் நேட்டோ கூட சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு யுத்தத்தை அவங்க துவங்குறாங்க. அது மட்டும் கிடையாது, உக்ரைன் ரஷ்யாவினுடைய பார்டர் பகுதியில் இருக்கக்கூடிய பல மாகாணங்களில் வாழக்கூடியவர்கள் பேசக்கூடிய தாய்மொழி ரஷ்யன் மொழி. அதனால அங்க இருக்கக்கூடிய பாகங்களை கிட்டத்தட்ட 3-4 ப்ரொவின்சஸ் மொத்தமா பிடிச்சு அது ரஷ்யாவோடு நாடாக இணைச்சுக்கிட்டாங்க. எப்பன்னா 2023 அது நடந்துருச்சு. அப்ப இந்த யுத்தம் இவ்வளவு சீரியஸாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 2022க்கு பிறகு ரஷ்யாவிலிருந்து வாங்கக்கூடிய LNG கேஸை ஐரோப்பிய நாடுகள் பயன்படுத்தக்கூடாது, அவங்களுடைய ஸ்ட்ரீம் 1, 2 இதிலிருந்து எந்த விதமான பிசினஸுமே வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அமெரிக்கா தரப்பிலிருந்தும் நேட்டோ தரப்பிலிருந்தும் சில அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்துச்சு. அதன் அடிப்படையில் ரஷ்யாவோட பிசினஸை கொஞ்சம் கட் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த சமயத்தில் தான் இந்தியாவும் சைனாவும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ரஷ்யாவிலிருந்து முழு க்ரூட் ஆயிலையும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 2% தான் இந்தியா வாங்கிட்டு இருந்துச்சு 2022 ரஷ்யா உக்ரைன் வார் துவங்குறதுக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 30-40% குரூட் ஆயில் வந்து ரஷ்யாட்ட இருந்து தான் இந்தியா வாங்குறாங்க. அதே போல தான் சைனாவும் வாங்குறாங்க. ஸோ அப்ப இந்தியாவும் சைனாவும் ரஷ்யாவோடு இவ்வளவு நெருக்கமாக இருந்து அந்த பெட்ரோலிய பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய ஒப்பந்தத்தில் இருக்கிறதுனால பல்லாயிரம் கோடி, பல லட்சம் கோடி ரூபாய் பணம் ரஷ்யாவுக்கு கிடைக்குது. அதை வச்சு தான் இந்த யுத்தமே நடந்துகிட்டு இருக்கு. இதை ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னா இந்தியா மேல முதல்ல வரி போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு 25% ஏற்கனவே எல்லா நாடுகளையும் மேல போட்டாங்க. எக்ஸ்ட்ரா 25% இந்தியா மேல போட்டுச்சு அமெரிக்கா. கிட்டத்தட்ட 50%. அது மட்டும் இல்லாம சைனா மேல ஒரு 30% வரி போட்டாங்க. இதுல ரொம்ப கொடுமையான விஷயம்னா ஆசிய நாடுகளிலேயே அதிகமாக வரி விதிக்கப்பட்ட நாடு அப்படிங்கிறது இந்தியா மேல தான். சரி 50% வரி போட்டாங்க. இப்பவாவது இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில வாங்குறத நிறுத்துன்னு பார்த்தாங்க. இந்தியா நிறுத்தல. ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில வாங்கிட்டே தான் இருக்காங்க. இதனால பல ஸ்டேட்மெண்ட் விட்டு பார்த்துட்டாங்க அமெரிக்கா தரப்புல இருந்து. இந்த ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கக்கூடிய ஆயில் ட்ரேடே அம்பானிக்காக தான் அப்படிங்கிறதையும் உண்மையை வெளியே சொன்னாங்க. ஒரு வகையில் அது உண்மைதான். முழுக்க முழுக்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில வாங்கி அதை ரிலையன்ஸ் நிறுவனம் இங்க சுத்திகரிப்பு செஞ்சு ஐரோப்பிய நாடுகளுக்கும் பல நாடுகளுக்கும் வித்து கொள்ள லாபத்தை அடைச்சிருக்காங்க. பல லட்சம் கோடி இந்த 3 ஆண்டுகளில் வருமானமாக ரிலையன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு தனி நிறுவனம் சம்பாதிச்சிருக்காங்க. இது குறித்தான டேட்டாஸ் எல்லாத்தையும் அமெரிக்கா சொல்லி பார்த்துச்சு. அப்பவும் இந்தியா வந்து இல்ல நாங்க ரஷ்யாட்ட ஆயில் வாங்கிட்டு தான் இருப்போம் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறதுனால இப்ப என்ன பண்ணிருக்காங்க முந்தானேத்து அப்படின்னா G7 நாடுகள், நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த 7 வளரக்கூடிய பொருளாதார நாடுகள், அது மட்டும் இல்லாம நேட்டோ நாடுகள், இந்த எல்லா நாடுகளோடையும் வெளிப்படையான பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டாங்க. முதல்ல டிக்ளேர் பண்ணாங்க. இப்ப வெளிப்படையான பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா நாடுகளுமே யாரெல்லாம் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில வாங்குறாங்களோ அவங்க மீது தடை போடணும் அப்படிங்கிறாங்க. அது இந்தியா மேலையும் சைனா மேலையும் 100% வரி போடுவதற்கான வேலை திட்டத்தை ட்ரம்ப் துவங்கி இருக்கிறார். அதில் வெளிப்படையா நேட்டோ நாடுகள் குறித்து பேசும்போது ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ஐ எம் ரெடி டு டூ மேஜர் சாங்ஷன்ஸ் ஆன் ரஷ்யா when all NATO nations have agreed and started to do the same thing and when all NATO nations stop buying oil from Russia. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு அப்படின்னா, anyway I am ready to go when you are, just say when. அதாவது இந்தியா மீதும் சீனாவின் மீது இன்னொரு 50% எக்ஸ்ட்ரா வரி போட்டு 100% வரியாக்குறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவை சாங்ஷன் முடக்குவது, தடை போடுவது. எந்த நாடும், ஐரோப்பிய நாடுகளும் நேட்டோ நாடுகளும் ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு சிறு பொருளை கூட வாங்கக்கூடாது, அதுக்கு நான் ரெடியா இருக்கேன். எனிவே ஐ எம் ரெடி டு கோ, ஜஸ்ட் சே வென், எப்பன்னு சொல்லுங்க ரெடி அப்படிங்கிறாரு. இங்க தான் பாத்தீங்க அப்படின்னா நேட்டோ நாடுகளும் சரி, G7 நாடுகளும் சரி, பெரும்பாலும் எல்லாமே ஐரோப்பிய நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள இருக்கக்கூடிய நாடுகள். இந்த நாடுகள் ரஷ்யா கிட்ட இருந்து அவங்களுடைய வர்த்தகத்தை நிறுத்திட்டாங்களா அப்படின்னா நிறுத்தல. இந்தியா மேல வரி போடுறீங்க, 50லிருந்து 100% ஆக்குறீங்க, இந்தியாவை மிரட்டுறீங்க, நாங்க இந்தியாவை என்ன வேணாலும் பண்ணிடுவோம்னு சொல்லுது அமெரிக்கா. ஆனா ஐரோப்பிய நாடுகளே ரஷ்யா கிட்ட இருந்து இன்னும் முக்கியமான பொருட்களை இறக்குமதி பண்றதை நிறுத்தல. இதை விட கொடுமை என்னன்னா, நம்மளை மிரட்டுது இல்லையா அமெரிக்கா. இந்த அமெரிக்கா இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய அணு உலையிலிருந்து ஃபெர்டிலைசர் நிறுவனம் வரைக்கும், பெட்ரோகெமிக்கல் நிறுவனம் வரைக்கும் பல முக்கியமான பொருட்களை எங்க ரஷ்யா கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க இறக்குமதி பண்ணுவீங்க, ஆனா நீங்க G7 நாடுகளையும் நேட்டோ நாடுகளையும் இந்தியா மீதும் ரஷ்யா மீதும் சீனா மீதும் தடை போடுவதற்கான வேலையை பார்க்குறீங்களா அப்படிங்கிற கேள்விதான் இந்தியா தரப்பிலிருந்து ரொம்ப வேகமாக எழுந்திருக்கு. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஐரோப்பிய ஒன்றியம், நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நேட்டோ நாடுகள், அது எல்லாமே பெரும்பாலும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்காங்க. இந்த நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $78 பில்லியன் மதிப்பிலான பொருட்களை கடந்த 2024 வந்து ரஷ்யா கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இந்த ஐரோப்பிய நாடுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, கடந்த 2024 மட்டும் கிட்டத்தட்ட $35.9 பில்லியன் மதிப்பிலான பொருட்களை, குறிப்பாக ஃபியூவல் அண்ட் மைனிங் ப்ராடக்ட்ஸ், அதாவது பெட்ரோலியம் பொருட்களும் அது மட்டும் இல்லாமல் நிலக்கரி சுரங்கங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சுரங்க பொருட்கள் மட்டும் கிட்டத்தட்ட $35.9 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான பொருட்களை ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நாங்கள் ரஷ்யாவிலிருந்து, அதாவது இந்தியா ரஷ்யாவிலிருந்து ஆயில் வாங்கினா உங்களுக்கு பிரச்சனையா இருக்குல்ல, ஐரோப்பிய நாடுகள் நேட்டோ நாடுகள் இவ்வளோ வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, நேட்டோ நாடுகளை நீங்க நிறுத்துனீங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறுத்தலாம் அப்படிங்கிறாங்க. நேட்டோ நாடுகள் அமெரிக்காவினுடைய பேச்சை கேட்காமல் பின்னுக்கு வருகிறார்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் கண்ட பாலிசியும் கொண்டு வர்றாரு. அவர் பேச்சை கேட்டு நாமளும் இதுக்கு தடை போட்டோம் அப்படின்னம்னா ஒட்டுமொத்தமாக ஐரோப்பிய பொருளாதாரம் ஒரு முடக்கத்துக்கு வந்துடும். இப்பதான் இந்தியாவுக்கும் யூகேவுக்கும் இடையில சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு அப்படின்னு இந்தியா பெருமையா பேசிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் இது மாதிரியான ஒரு தடை இந்தியாவுக்கும் மோசமான பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான நாடுகள், கிட்டத்தட்ட 30க்கு அதிகமான நாடுகள், இந்த நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு கணிசமான வர்த்தகம் நடக்குது. அந்த வர்த்தகம் தடைபட்டுச்சுன்னா ஒட்டுமொத்தமாக இந்திய பொருளாதாரம் இன்னும் மோசமா பாதிக்கப்படும். இதை தான் அமெரிக்கா விரும்புது. ஆனா ஐரோப்பிய நாடுகளே இந்த அமெரிக்காவினுடைய பேச்சிலிருந்து பின்வாங்குறாங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா 2022 யுத்தம் துவங்குறதுக்கு முன்னாடி ஐரோப்பிய நாடுகள் ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ், அதாவது LNG முழுக்க ரஷ்யாவை நம்பி தான் இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 50%.
ஆனால் 2022 யுத்தத்துக்கு பிறகு ரஷ்யாவிலிருந்து எல்என்ஜி இறக்குமதி பண்ணுறதை நிறுத்தி இருக்கிறாங்க. முழுசாக நிறுத்திட்டாங்களான்னா அதுவும் கிடையாது. இப்போதைக்கு டேட்டாவின்படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2024 மட்டும் 12%, 11.6% வந்து எல்என்ஜி வந்து இந்த நேட்டோ நாடுகள் ரஷ்யாட்ட இருந்தா வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா சமீபத்தில் 2024 இதனுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிருக்கு. 11% இருந்து கிட்டத்தட்ட 19% வரைக்கும் போன ஆண்டு 2024 ஐரோப்பிய நாடுகளுடைய இறக்குமதி அதிகமாயிருக்கு. இதை பார்த்து தான் ட்ரம்ப் பயப்படுறாரு. என்னடா நாம பாட்டுக்கு ரஷ்யாவோட போடக்கூடிய டைப் எல்லாம் கட் பண்ணணும், இல்ல வரி அதிகப்படுத்துவோம்னு இந்தியாவையும் சைனாவையும் மிரட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம கூட இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளே நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறதுனால தான் நான் ரெடியா இருக்கேன், நீங்க எப்பன்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் மொத்தமா சாங்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ஐரோப்பிய நாடுகளுக்கும் நேட்டோ G7 எல்லா நாடுகளுக்கும் பிரஷர் அமெரிக்கா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே இந்தியா தரப்பிலிருந்து இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஜெஸ்வால் வெளியிட்டிருந்தார் சில தகவல்களை. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2024 அமெரிக்காவும் ரஷ்யாவுக்கும் இடையில வர்த்தகம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட $5.2 பில்லியன் அளவுக்கான மதிப்பிலான வர்த்தகம் இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவினுடைய நியூக்ளியர் பிளான்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கான பேசிக் மெட்டீரியல்ஸ் யுரேனியம் இருக்கு பாத்தீங்களா, இன்னைக்கு வரைக்கும் ரஷ்யா கிட்ட இருந்தா இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னா அமெரிக்கா. அது மட்டும் இல்லாம ஹெக்ஸோஃப்ளோரைடு அப்படிங்கக்கூடிய இன்னும் சில கனிமங்கள், அது மட்டும் இல்லாம பலாடியம் அப்படிங்கக்கூடிய இவி மெஷின் இருக்கு பாத்தீங்களா, எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் தயாரிக்கக்கூடிய அந்த பேட்டரிக்கு வேண்டிய கனிம வளங்கள், இது எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிட்ட இருந்து அமெரிக்கா வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபெர்டிலைசர் நிறுவனங்கள் பெரும்பாலும் இன்னைக்கு ரஷ்யாவை நம்பி தான் இருக்கு. ஸோ அப்போ ஐரோப்பிய நாடுகளுடைய எல்என்ஜியாக இருக்கட்டும், இல்லை ஆயில் எக்ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஐரோப்பிய நாடுகள் வந்து ரஷ்யாவை நம்பி இருக்கிறாங்க. சில மிக முக்கியமான தாது பொருட்களை ரஷ்யாவை நம்பி அமெரிக்கா இருக்கு. இது எல்லாத்தையும் இறக்குமதி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. யாருன்னா அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும். ஆனால் இந்தியா போன்ற நாடுகளையும் சைனா போன்ற நாடுகளையும் தடை பண்ண சொல்லி G7 நாடுகளையும் நேட்டோ நாடுகளையும் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறது அமெரிக்கா. இதனால் ஒரு பெரிய பிரச்சனைகள் தொடர்ச்சியாக அமெரிக்காவை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவை விட்டு ஐரோப்பிய நாடுகளும் G7 நாடுகளும் அந்நியப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க. நாம பொறுத்திருந்து பார்ப்போம். ட்ரம்ப்பினுடைய இந்த அறிவிப்பு இருக்கு பாத்தீங்களா, நேட்டோ G7 நாடுகள் ஒட்டுமொத்தமாக இந்தியா மீதும் ரஷ்யா மீதும் இந்தியா மீதும் சீனா மீதும் ஒரு பெரிய தடையை கொண்டு வரணும். இந்தியா மீது 100% வரி, இன்னுமே 50% எக்ஸ்ட்ரா போட்டு வரி அதிகப்படுத்த போற அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும், இந்தியாவினுடைய டிப்ளமசி என்ன, அது மட்டும் இல்லாமல் சீனாவோடும் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையையும் நடத்தி கொண்டிருக்கார்கள் அமெரிக்கா. இது எல்லாமே இந்த வாரத்தில் இதுக்கான முடிவு என்ன அப்படின்னு தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம்.